ரெட்டமலை சீனிவாசனார் நம்ம பாக்குறோம்ல, மீச வச்சிருக்காரு. நம்ம தாத்தா மீச வச்சிருக்காரு. 2018 திருநெல்வேலியில அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில ரெட்டமலை சீனிவாசனா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் அப்படின்னு அனுமதி கேட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் காவல்துறையில புகார் ஒரு மனு கொடுக்குறாங்க. சூரட்டி ஒட்டிலும் காவல்துறை அனுமதி கொடுத்துருது. சூரட்டி அடிச்சு நான் தான் பேச்சாளர். சூரட்டில அடிச்சு முடிச்சாச்சு, தேதி போட்டாச்சு, எல்லாம் பண்ணாச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய, அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது. இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும். ஏன் பெரிய மீசையை வைத்துக் கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் என்கிற ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை துரைமுருகன், சாட்டை கிடையாது, துரைமுருகன் பேச வருகிறார், சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க, அதனால கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டுன்றாங்க. ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு அண்ணன் கூட சொன்ன அண்ணன் இந்த மாதிரி சொல்றாரு. டேய், யாரா சொன்னது? நம்ம டாக்டர் தானே கொடுத்திருக்காரு புகாரு. யாரு? கல்லு விஷம்னு சொல்றாரு, அதே டாக்டர் தான், அதே டாக்டர் தான் அங்கேயும் புகாரு. நம்ம டாக்டர் தானே. டேய், என்னடா ரெட்டமலை சீனிவாசனார் கூட கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியல, இல்ல வேற யாருக்கும் தெரியல, இவங்களுக்கே தெரியலடா. தெரியலன்னு ரெட்டமலை சீனிவாசன வரலாறை கொண்டு போய் சேர்க்க விடல திராவிட கட்சிகள். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். யார் வந்த பொழுது தென் மாவட்டத்தில் கடைகோடியில சிறுவைகுண்டத்தில் பிறந்த எனக்கு, வெளிப்படையா சொல்ல போனா தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு தாத்தா என்ற ரெட்டமலை சீனிவாசனை உணர்த்தியவன் என்னென்ன சீமான் தான். அதே போலதான் அயோத்தாச பண்டிதரை, அதே போலதான் எம் சி ராஜாவை ஏன் தாத்தா? 3 பேரும் தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள், அதனால் அவர்கள் எங்களுக்கு தாத்தா. எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு கோணாருக்கும் நாடாருக்கும் பிள்ளைக்கும் செட்டிக்கும் முதலிக்கும் தேவேந்தருக்கும் கோணாருக்கும் வன்னியருக்கும் கவுண்டருக்கும் எல்லோருக்கும் நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தாச பண்டிதர் எம் சி ராஜா என்று உணர்த்தியவன் எங்களுடைய செந்தவரன் சீமான். இந்த 3 பேருடைய பொதுக்கூட்டம் நடத்தினா குறிப்பிட்ட சாதிய சமூகத்துடைய ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் சீமான் கூட்டம் போடுறாரு அப்படின்னு சில பேர். சரி, அப்ப நீங்க கூட்டம் போடுங்களேன், ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போயிருங்களேன். நீங்க கூட்டம் போடுங்களேன். ரெட்டமலை சீனிவாசனார் யாரு? உங்க ஐயா ஸ்டாலின் 2 நிமிஷம் பேச சொல்லு. அதுக்கப்புறம் நாங்க ரெட்டமலை சீனிவாசன் பேசல. அயோத்தியாச பண்டிதர் யாரு? அவர் எதற்காக போராடினார், எந்த காலத்துல போராடினார் பேச சொல்லு. எம் சி ராஜா யாரு, அவருடைய வரலாறு என்ன பேச சொல்லு. நாங்க பேசல. ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல. 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க. முயற்சி திருமணியாக்கும், முயற்சினும் இன்மை புகுத்தி விடும், வகுப்புல இருக்கக்கூடிய கரும் பலகைகளை எழுதி போட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு, அது கூட வேண்டாம். எளிமையான திருக்குறள், எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள், முயற்சி திருமணியாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திருமா. உன் வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய. இத வாசிக்க தெரியல. இதுக்கு குரலோவியம் படைத்தவரே, நடமாடும் வள்ளுவையே, வாழும் வள்ளுவரு. என்ன வாழும் வள்ளுவரு? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குரலை. இதுல பெரிய குடும்ப சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிங்க, அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டு ஐயாவின் மீது. ஆனா ஒரு ஏஐ டெக்னாலஜி, இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜியின் மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல. ஏஐ டெக்னாலஜி, இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு, தமிழ் கவிஞர், இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வள்ளுவர் வராரு, நடுவுல இவர் வராரு, யாரு? இளமை புகுத்தினவர். இவர் திருவள்ளுவர் உட்கார்ந்துட்டு இவங்க 2 பேர்ட்டையும் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா, என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதான் நான் போடுவேன். அப்ப அவர் இன்மைன்னு எழுதும் போது இவர் தான் அந்த எழுத்தாணியை பிடிச்சு இளமைன்னு மாத்தி விடுறாரு. டேய், கால கொடுமடா, கால கொடுமை. தமிழ்நாடு யார்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த நிலத்தில்